எனக்கு இன்னும் ஒன்று மட்டும் புரியல. இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இவ்வளோ தொல்லை பண்ணுது, இவ்வளோ சட்ட ஒழுங்கு சீர்கெடுக்குது, இவ்வளோ வளர்ச்சிகள் நடக்குது, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, இப்படி ஒரு விலைவாசியில் இவ்வளோ அதிகமாகிருச்சு, நடக்கவே நடக்காது அப்படிங்கிற அந்த பொய்யான வாக்குறுதிகள் கூட அவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க. இவ்வளோ பணத்தை அடிக்கிறானுங்க, இவ்வளோ கொள்ளையடிக்கிறானுங்க, இவ்வளோ அக்ரமம் பண்ணுறானுங்க. ஆனால் இவனுங்களை இன்னும் நம்புகிற அந்த கூட்டம் பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது. எப்படி அவனுங்களை இன்னும் நம்புகிறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த பணம் விளையாடுதுன்னு சொல்லுவாங்களே அதுவா? நீங்கள் நிறைய பேர் மாற்றம் வேணும்னு தான் நினைக்கிறாங்க, ஆனால் திரும்ப அங்கேயே போய் விழுகிறாங்க. ஏன்? இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் தெளிவாக இருக்காங்க. அந்த 90s 80s 70s 60s இந்த ஆளுங்க தான் இன்னும் அவங்கள போய் நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க. என்ன இது? எதிர்கால சந்ததிகள்லாம் பாவம் இல்லையா? அப்புறாணி குழந்தைங்க 2 வயசு பிஞ்சு குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. இந்த ஒரு வாட்டி தளபதிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. நம்ம நினச்ச மாதிரி அந்த ஒரு ஆட்சி நடக்கலைன்னா அப்படியே அவர் கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். எங்களுக்கு மாற்றம் வரணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். தளபதிக்கு ஓட்டு போடுங்க.